ஜீவா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். இந்தியாவெங்கும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக அது 3 பெண்கள் கொண்ட குழு, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஹேமாங்கிறவங்க, அவங்களுடைய தலைமையில் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, இன்னொருவர் மிக மூத்த நடிகை, இவங்க வல்சலா சாரதா 2 பேர். இந்த 3 பேர் கொண்ட குழுவினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன முக்கியமாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் பரவலாக அறிந்திருக்கிற விஷயம், அது நடிகைகள் மீதான பாலியல் சுரண்டலை பற்றி மிக விரிவாக ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அங்கே என்ன மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிக பட்டவர்த்தனமாக அந்த அறிக்கை பேசுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில முக்கியமான விஷயங்களையும் அந்த அறிக்கை பேசுகிறது. இருந்தாலும் முதல்ல இந்த நடிகைகள் மீதான பாலியல் சுரண்டல் பற்றி இந்த அறிக்கை குறிப்பிடுவது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இதில் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஹேமா கமிட்டிக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், விமன் சினிமா கலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்த முயற்சியினால தான் இப்படி ஒரு விஷயமே வந்திருக்கு, இப்படி ஒரு கமிட்டியே அமைக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த விமன் சினிமா கலெக்டிவ்ஸுங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை நம்ம முதல்ல பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த அமைப்பு பெண்கள் பிரச்சனையை ஒரு ஆர்கனைஸ்டாக அணுகியிருக்கு. இது கோர்ட்டிலையும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நடிகை மீது நடந்த ஒரு தாக்குதலின் அடிப்படையிலே அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் இந்த அமைப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு இப்படி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு இன்றைக்கி இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பெண்கள் அமைப்பாக செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால் வந்த விளைவு என்பதாலேயே நான் முதற்கண் அதையில் ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அன்ஆர்கனைஸ்டாக வெளிப்படுத்தாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக அதற்கான சில வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். சினிமாவில் அதாவது சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த சினிமா உலகத்தில் சர்வை பண்ணணும்னு சொன்னால், இந்த பாலியல் இச்சைகளுக்கெல்லாம் நாங்கள் உடன்பட்டு தான் போக வேண்டியிருக்கு. சில சமயம் எங்களுடைய சம்மதத்தை மீறி நடக்குது. இன்னொரு பக்கம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணினா தான், ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும், வேலை செய்ய முடியும், பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் இந்த கமிட்டிக்கு முன்னாடி போய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு இப்படி நடந்தது, இன்னாரால் நடந்தது என்று மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம இந்த நடிகைகளையே 2 விதமாக நம்ம பிரித்து பார்க்கணும். ஒன்று, கதாபாத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கக்கூடிய நடிகைகள். அதைவிட மிகப்பெரிய துயரம் இந்த துணை நடிகைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க படக்கூடிய இன்னல்கள். அதை இந்த ரிப்போர்ட் 2 விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கு. வெறும் பாலியல் சுரண்டல் மட்டும் இல்லைங்க விஷயம். பாலியல் சுரண்டல்லையே அவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ரொம்ப எளிய மக்கள், இதை நம்பி வாழக்கூடியவங்க. இப்போ நடிகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட அவங்களுடைய நிர்பந்தம் அப்படிங்கிறது அதனுடைய தன்மை வேறு. அதிலே ஈடுபடுத்த அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு. ஆனால் இந்த துணை நடிகைகள் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலை. அவங்களால வேறு எந்த வேலைக்கும் அதுக்கு பிறகு போகவும் முடியாது. ஏன்னா நம்ம சமூகத்தினுடைய ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஒரு நடிகையை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டிக்மா இருக்குது. அது துணை நடிகையாக வாழ தொடங்கி விட்டவர்கள் அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையில் தான் இருந்தாக முடியும் பெரும்பாலும். எனவே இன்னொரு ட்ரேடுக்குள்ளே அவங்க போக முடியாது. ஆனால் இந்த தொழிலில் தான் இருந்தாகணும்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுடைய பாலியல் இச்சைக்கு அவர்கள் அதிகமாக பலியாகக்கூடிய ஒரு சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த ரிப்போர்ட் சொல்லலைங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள், அதை பற்றி அதிகம் இந்த ரிப்போர்ட் பேசியிருக்கு. இப்போது படப்பிடிப்பு தளங்களில்
பெண்களுக்கான தேவைகளை பற்றி இந்த படப்பிடிப்பு குழுவினர் அல்லது படத்தை தயாரிப்பவர்கள் அல்லது இயக்குனர்கள் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள்? அவங்களுக்கு உள்ள உடல் உபாதைகள், அதற்கான கழிப்பிடங்கள், உடை மாற்றுவதற்கான வசதிகள், இதெல்லாம் கூட இல்லாத இடங்களில் எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில், கஷ்டங்களுக்கு இடையில் அவங்க இந்த தொழிலை செஞ்சு அப்படிங்கிறத மிக விரைவாக இந்த ஆவணம் பதிவு செய்து, அதுதான் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக நிறைய நரேட்டிவ்ஸோடு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் பெண்களுக்கான தேவைகள், கழிப்பிடங்கள், ஒதுங்கும் இடங்கள், ஓய்வறைகள், உடை மாற்றும் அறைகள், இதை பற்றியெல்லாம் கவனிப்பதே இல்லை. அது ஒரு பொருட்டாகவே இல்லை. அவங்க எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த படப்பிடிப்பு போகிற இடங்களில் பக்கத்தில் உள்ள வீடுகள், அந்த மாதிரி தெரிஞ்ச இடங்கள் அல்லது தெரியாதவங்கள்ட்ட கூட போய் உதவியாக கேட்டு இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டியிருக்கிறது. கேரவன் மாதிரியான வண்டிகள் போனால் கூட அதை பெரும்பாலும் பெரிய நடிகைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யதார்த்தமும் கூட. இப்போ ஒரு கேரவனை நிறுத்திட்டு நீங்கள் அதை ஒரு பொது இடமாக அந்த இடத்தில் மாற்றுவது என்பது நடிகைகளுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அவர்களுக்கு அது நிச்சயமாக ஒரு அப்ஜெக்ஷனுக்குள்ள ஒரு விஷயமாக மாறி போகிறது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் எவ்வளவு ஒரு சுகாதார குறைவான நோய் தொற்று ஏற்படக்கூடிய சூழல்களில் அவங்க பணிபுரிய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. சரி, ஆனால் நமக்கு இப்போ முக்கியமாக வெளிவந்திருக்கக்கூடியது ஏதோ மலையாள சினிமா என்பது பற்றிய இந்த ஒரு பிம்பம். எல்லா நடிகைகளுமே அங்கே பாலியல் சுரண்டல்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். நம்ம இது பற்றி பேசணுன்னா நிறைய பேசணும். கிட்டத்தட்ட மீ2 கூட இந்த மாதிரியான ஒரு வடிவம் தான். ஆனால் மீ2க்கும் இதுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். அதைத்தான் நான் முதலேயே சொன்னேன். மீ2 அப்படிங்கிறது ஒரு தனித்தனியான ஒரு குற்றச்சாட்டுகள்னு வந்ததுக்கு பதிலாக இங்கே விமன் கலெக்டிவ் அப்படின்னு சேர்ந்து இந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்கங்கிறப்ப அதற்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. இது ஒரு பொது சூழலாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை நாம் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த பாலியல் சுரண்டல்களுக்கான ஒரு தீர்வாக இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த கமிட்டி இதை மட்டும் சொல்லலை. இதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த கமிட்டி சொல்லுது. இது வெறும் ஆண் பெண் பிரச்சனை மட்டும் இல்லை. அதாவது திரைப்படத்துறையில் உள்ள ஆண்கள் பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதோடு மட்டும் இதை சுருக்கி பார்த்து விட முடியாது. அதற்கு மாறாக வேறு ஒரு முக்கியமான விஷயம் அங்கு முன்வைக்கப்படுகிறது. இதுதான் என்னை கேட்டால் மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னு நான் பார்க்குறேன். அது என்னன்னு கேட்டால், அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஒரு 10-15 புகழ்பெற்ற திரைத்துறையினர், முக்கியமாக நடிகர்கள், அவர்களுடைய கையில் மலையாள சினிமா இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க யாருக்கு ஓகே சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த துறையில் நடிகராக இருக்க முடியும். ஆண்களுக்கும் இருக்குங்கிறாங்க. வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த நிலைமை தான். அவங்க ஒரு சீக்ரெட் பேன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ரகசிய தடை அங்கு வாய் வழியாக கூட பரப்பப்படுது. ஈவன் தயாரிப்பாளர்களுக்கு கூட அவர்களிடமிருந்து விடுதலை இல்லை. படம் தயாரிக்கிறவங்க கூட இந்த ஒரு பவர் குரூப் அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. அந்த வார்த்தை அவங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை சொல்லணும்னா பவர் குரூப். இந்த பவர் குரூப்போட ஒரு மாஃபியா மாதிரி மலையாள சினிமா இருக்குது. ஒரு மாஃபியாவாக இந்த பவர் குரூப் வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த அறிக்கை வெளிக்கொண்டு வந்திருக்கு. எனக்கு என்ன அச்சமாக இருக்குன்னு சொன்னால், பெண்கள் மீதான பாலியல் சுரண்டலை ஒரு கவர்ச்சிகரமான விஷயமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இந்த முக்கியமான விஷயம் கவனத்துக்கு வராமல் போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கவலை கொள்கிறேன். ஏன்னு கேட்டால், உண்மையில் இந்த பவர் குரூப் எல்லாருமே ஆண்களாக இருக்கிறது தான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த பாலியல் அச்சுறுத்தல்கள் அதிகமாவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ரெண்டை, அதாவது ஒரு பவர் குரூப் இருக்குது, அந்த பவர் குரூப் ஆண்களாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் கம்பைன்டு ரீடிங்காக நம்ம பார்க்கும்போது தான், சேர்த்து வாசிக்கும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனையினுடைய ஆழம் புரியும்.
அப்போது மீண்டும் மீண்டும் பெண்களுடைய இந்த சமூக நிலை அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ பாலியல் சுரண்டலுக்கு என்னை ஆட்படுத்திட்டாங்கன்னு அங்கே வரக்கூடிய நடிகர்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? நடிகைகளுக்கு தான் இந்த பிரச்சனை வருகிறது. பெண்கள் தான் அதில் பலியாடுகளாக இருக்கிறார்கள். இப்போ இந்த விமன் கலெக்டிவ்ஸ்ட்டை நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்ன? பெண் உடலை வைத்து ஒரு பெண் உடலை ஒரு பண்டமாக கருதக்கூடிய, ஒரு போதை பொருளாக கருதக்கூடிய ஒரு சமூக அமைப்பு, சமூக சிந்தனை, சமூக மதிப்பீடுகள் இங்கே இருக்குது இல்லையா? அதுதான் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போது இந்த நடிகைகள் அமைப்புகள்கிட்ட நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது என்னன்னா, நீங்கள் இப்போ உங்கள் பாதிப்பை சொல்கிறது கூட நீங்கள் ஆர்கனைஸ் ஆனது ஒரு பெரிய வெற்றி தான். நான் அந்த அமைப்பானதை நான் மிகவும் பாராட்டுறேன். ஆனால் அதே நேரத்தில் ஏன் விமனுக்கான கான்செப்ட்ஸில் நீங்கள் இதே பிடிவாதத்தை நீங்கள் காட்டணும் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரியான இப்போ உதாரணமாக அதாவது கதைக்களம்னா நான் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆணாதிக்க உள்ள கருத்து அப்படியெல்லாம் ரொம்ப ஐடியாலஜிக்கலாலாம் நான் போகல. ரொம்ப பெண்ணை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், உதாரணமாக இப்போ அது அதிகமாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட பல்வேறு, அதாவது ஒரு சினிமாவை இந்திய சினிமானே எடுத்துக்கிறலாம், மலையாள சினிமா மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழி திரைப்படத்தை நீங்கள் பார்த்தாலும் பார்த்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாரையே இந்த துறையே பெண் உடலை ஒரு கச்சா பொருளாக வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அப்படிங்கிறத யார் வேணாலும் கணிச்சிடலாம். அந்த விஷயங்கள் மீது நீங்கள் ஏன் ஒரு கூட்டு முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ உதாரணமாக இது போன்ற காட்சிகளில் நடிக்க மாட்டோம், இந்த மாதிரியான ஒரு, அதாவது ஒரு 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 காட்சி அந்த கேமரா வழியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆண் என்ன நினைக்கிறான்னா, திரையரங்குக்கு வரக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு மயக்கத்தை ஊட்டுவது தான் அதன் நோக்கம் அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியுது, அந்த காட்சிகளை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியுது, நடிகைகளுக்கும் இது தெரியும் இல்லையா? அப்போது செக்ஸுவல் அப்யூஸை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் முன்வரும்போது இதையும் நீங்கள் உங்கள் அளவில் ஒரு கோரிக்கையாக, ஒரு விழிப்புணர்வு கோரிக்கையாக கூட நீங்கள் இதுவரைக்கும் யாரும் வைக்கலை அப்படிங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பாலியல் இச்சைகளை தூண்டுகின்ற கருத்துக்களை நீங்கள் உயிர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாலியல் பண்டமாக பெண்கள் மீண்டும் மீண்டும் மாற்றப்படுவது என்பதை நாம் எப்படி தடுக்க முடியும்? அதாவது நான் இப்படி சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன், இப்படி இருந்தால் அதனால் பாலியல் அப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறவ இல்லை நான். ஆனால் அதற்கான ஒரு ஊற்றுக்கண்ணாக இது போன்ற கதைகள், காட்சிகள் இருப்பதை நீங்கள் ஏன் எதிர்ப்பதே இல்லை? ஏன் அதற்கான எதிர்ப்பு அமைப்புகளை உங்கள் துறைக்குள்ளார நீங்கள் ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? எப்படி ஒரு பாலியல் கொடுமை நடப்பதை நீங்கள் எதிர்க்கிறீங்களோ அதே போல் இதுவும் பாலியல் கொடுமை தான். ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்தின் மீதும் நடத்தப்படுகின்ற பாலியல் கொடுமை தான் பல்வேறு திரைப்பட காட்சிகள். அவற்றை எதிர்க்கின்ற ஒரு பணியையும் நீங்கள் சேர்த்து செஞ்சால் தான் இதை தடுக்க முடியும். ஏன்னு கேட்டால், இப்போ இந்த பிரச்சனை வரும்பொழுதே இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் வெகு மக்கள் மத்தியிலே இந்த மாதிரியான ஒரு காட்சி அல்லது நம்பிக்கை அல்லது எண்ணம் ஏற்கனவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு திரைத்துறை என்று சொன்னால் அதனால தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நடிகைகள்ங்கிறவங்களை சமூகத்தில் தள்ளி வைத்து பார்ப்பதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் திரைத்துறைக்கு போனால் நிச்சயமாக இது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இப்போ ஒரு ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தாக, நம்பிக்கையாக நிலவி கொண்டிருப்பது தான். அவங்களுக்கு இது புது செய்தியே இல்லை. ஆனால் மிக முக்கியமானது, அதில் எவ்வளவு வன்முறைகள் கலந்திருக்கிறது,
எவ்வளவு கொடுமைகள் கலந்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு லீகல் ஃபோரத்தில் எடுத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மலையாள சினிமா உலகம் மற்ற சினிமாவில் உள்ள பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக, எடுத்துக்காட்டும் விதமாக வழிகாட்டி இருக்கிறது அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் அந்த 2வது சொன்ன விஷயத்துக்கு வரேன், அதான் அந்த பவர் குரூப். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எந்த இடத்துல ஒரு பெரிய பவர் சென்டர் செயல்படலையோ அந்த இடத்துல பெரிய வன்கொடுமைகள் நிகழாது. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலரின் கைகளில் அதிகாரம் குவிக்கப்படுகிறதோ அந்த அமைப்பு அனைவருக்கும் நியாயம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒருபோதும் இருக்காது. அதனால தான் நீங்கள் யார் பவர் சென்டராக உருவாகிறாங்களோ அவங்களுக்கு துதி பாடுறதே ஒரு தப்பான வேலை தான். பவர் சென்டர்ஸ் ஆர் நாட் குட். இப்போ இங்கே இந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் நிறைய நான் முழுமையாக எனக்கு படிக்க நேரம் இல்லை, ஆனால் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பருந்து பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன பார்வையை இந்த ரிப்போர்ட்டில் நான் ஓட விட்டேன். அதில் அந்த பவர் குரூப் அப்படிங்கிறதுக்கு அந்த அறிக்கை மிக விரிவான அழுத்தத்தை தந்து குறிப்பிட்டிருக்கிறது. இப்போ சினிமா அப்படிங்கிறது வேறு மாதிரி மாறுது எல்லா இடங்கள்லையுமே. இந்த சினிமா சில ஆதிக்க சக்திகள் கையில் போய் மாட்டிக்கக்கூடாது. இப்போ மலையாளத்தில் அப்படி நடந்த காரணத்தினால்தான் ஒரு 10-15 பேர் கையில் யார் நடிக்கணும், யார் நடிக்கக்கூடாது, யார் படம் பண்ணணும், யார் படம் பண்ணக்கூடாது, இதையெல்லாம் தீர்மானிப்பதாக ஒரு பவர் சென்டர்ஸ் உருவாகிறது. இது மாதிரியான அப்போ யார் பாதிக்கப்படுவா? ஒரு பவர் சென்டர் ஒவ்வொரு இடத்துல உருவாகும் போது யார் பாதிக்கப்படுவான்னு சொன்னால் அந்த சொசைட்டியில் யார் ஏற்கனவே வல்னரபிளாக இருக்கிறாங்களோ, அதாவது யார் ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. அந்த ஆதிக்கம் யார் கையில் திரண்டாலும் சரி. நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இந்த பவர் சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா, 15 பேர் அவங்க முழுக்க ஆண்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறோம்ல, இதில் பெண்களே இருந்தாலும் கூட அவர்கள் இந்த சமூகத்தின் பவர் சென்டராக மாறுவார்களேயானால் அவர்கள் இந்த சமூகத்தின் பெரும்பான்மை பெண்களுக்கு நண்பர்களாக இருப்பார்களா, எதிரிகளாக இருப்பார்களான்னு கேட்டால் எதிரிகளாக தான் இருப்பார்கள். இதுதான் பவர் சென்டர்ஸோட விதி. அந்த பவர் சென்டர்ஸ் இயங்குகிற விதி இதுதான். இதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது பல்வேறு வகைகளில் இந்தியாவில் ஒரு முன்மாதிரியான ரிப்போர்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்தது அப்படிங்கிறதும், குறிப்பாக ஒரு பவர் சென்டரை அடையாளப்படுத்தி ஒரு ரிப்போர்ட்டை தயாரிச்சிருக்கிறாங்க. அது முழுக்க அந்த 3 பேரும் பெண்களாக இருந்து இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு எதிர் அரசியல் செயற்பாடாக மாறிவிடக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரியான சமூகங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எதிர் போராட்டங்கள் கூட அல்லது எதிர்த்த ஒரு நியாயமான கருத்துக்கள் கூட மீண்டும் பவர் சென்டர்ஸுக்கு இடையில உள்ள ஒரு போருக்கான ஆயுதமாக மாறிடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இதை வைத்து அந்த தொழில் நலிவடைவதோ ஒட்டுமொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுவதோ நிகழ்ந்து விடக்கூடாது. அதில் அக்கறை இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதை சுரேஷ் கோபி குறிப்பிட்டிருக்கிறார். நான் இது ஒட்டுமொத்த சினிமாவின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பிஜேபியை சேர்ந்தவருங்கிறதுனால நான் அந்த கூற்றை புறந்தள்ளிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி மீதான அட்டாக்காக போகக்கூடாது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் காப்பாற்றப்படணும். ஆனால் அதே சமயம் எந்த இண்டஸ்ட்ரியுமே அதிகார மையங்களுக்குள் சிக்கிவிடாமல் காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஒன்றை அழிப்பது என்பதும் ஒன்றை வளர்ப்பது என்பதும் வேறு வேலைகள். ஆனால் அந்த ஒரு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு துறையில் அதில் இருக்கின்ற நச்சுத்தன்மைகளை மட்டும் எதிர்த்து அழித்துவிட்டு அந்த துறையை காப்பாற்றுவது என்பது ரொம்ப சிக்கலான கடுமையான பணி. நாம் அந்த பணியின் பக்கம் நிற்க வேண்டும். பொதுவாக இந்த மீட்டூ மாதிரியான குற்றச்சாட்டுகள், தனிநபர் குற்றச்சாட்டுகள், தனிநபர்களை மையப்படுத்தி வருகின்ற பொழுது நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு காலம் கடந்தாலும் எங்களுக்கு இந்த ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது 20 வருஷம் கழிச்சோ 25 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் வந்து ஒரு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை நான் மீட்டூ மூமெண்ட் வந்த காலத்திலேயே நான் இந்த கருத்தில் உடன்பட்டது கிடையாது. இது ஒரு சரியான கருத்து அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு குற்றம் எந்த குற்றத்துக்கும் வந்து ஒரு காலாவதியாகிற டைம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சட்டத்திலேயே லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு நபர் வந்து ஒரு காலகட்டத்தில் செய்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கை முழுவதும் அதற்காக தண்டிக்கப்படுவோங்கிற அச்சத்திலேயே வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் லிமிட்டேஷன் ஆக்டோட தத்துவமே. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் 20 வருஷம் ஆனாலும் என்னைய வந்து நீ வந்து தப்பான எண்ணத்தோட தொட்ட, இல்லை கையை பிடிச்சி இழுத்த, இந்த மாதிரியான சில விஷயங்கள் 20 வருஷம் ஆனாலும் அந்த குற்றத்தின் தன்மையிலிருந்து நான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறேன், பாதிப்பிலிருந்து நான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறேன் என்று ஒரு பெண் நினைப்பதே கற்பு கோட்பாட்டின் ஒரு நீட்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அச்சம், இந்த மாதிரியான ஒரு புலம்பல் ஆண்கிட்ட இல்லையே. அதையும் நாம் வந்து இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். எனவே இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயந்தான். ஆனால் இதை நான் தனி நபராக வைத்ததை விட ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு அமைப்பாக வைத்து அந்த அமைப்பில் முக்கியமான பரிந்துரைகளை இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. மீட்டூ மாதிரி தனிநபர் தண்டனைகள் அது பரிந்துரைக்கலை. அதற்கு மாறாக இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதற்கான சில தனி சட்டங்களை நியமிங்க. இந்த வாரியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐசிசி, இப்போ விமன் சினிமா கலெக்டிவ் வந்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் ஒரு ஐசிசினா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அதாவது உள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னால் உடனடியாக அந்த துறையில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ கம்பெனிஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் இல்லை. ஐசிசி வேணும் அப்படிங்கிறது இல்லை, சட்டப்படியே இல்லை. அதை வந்து WCC வந்து அதை விமன் சினிமா கலெக்டர்ஸ் சுட்டி காட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையான சுட்டி காட்டல் அது. ஆனால் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வச்சு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மாறாக வந்து இந்த நடிகர் சங்கங்கள் டெக்னீஷியன் யூனியன்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அந்த மாதிரியாக ஐசிசி இருக்கணும். எல்லா துறை அதாவது எந்த யூனிட்ல இருந்து வேணாலும் போய் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் பாடியாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பரிந்துரை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த துணை நடிகைகளுக்கான அந்த அடிப்படை வசதிகள், அதை செய்வதற்கான பரிந்துரைகளையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடையும் நம்ம சுட்டி காட்டணும். ஏன் ஆண்களை வந்து பேன் பண்ண முடியலை? ஒரு ஆண் நடிகர்கள் மீதான நிபந்தனைகளை விட பெண் நடிகைகள் மீதான நிபந்தனைகள், இந்த பொண்ணு எனக்கு ஒத்து வரலைன்னா இந்த பொண்ணை தூக்கிடு அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது மேல் சென்ட்ரிக்காக இருக்குது. அதாவது வந்து கதாநாயகர்களை வைத்து தான் திரைப்படங்களை நம்முடைய மக்கள் தேர்வு செய்கிறார்கள். கதாநாயகிகளை வைத்து தேர்வு செய்வதில்லை, விமன் சென்ட்ரிக்காக இல்லை. இதுவும் இந்த பிரச்சனையின் ஒரு அடிநாதம். அதாவது எளிதாக விளக்கப்படக்கூடியவர்களாக, தள்ளப்படக்கூடியவர்களாக, ஓரங்கட்டப்படக்கூடியவர்களாக ஏன் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. அந்த கேள்விக்கான பதிலில் நம்ம பொதுமக்களுடைய ரசனையும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பொது விவாதத்துக்கு வந்திருப்பதும், இதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் நல்ல விஷயங்கள். அவற்றை நாம் வரவேற்போம்.